ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம யூடியூப் சேனல் ரொம்ப நாளாக வீடியோவே வரல. காரணம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட முடியல என்னால். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க பஸ் தான் பார்த்திங்கன்னா 77V வேப்பம்பட்டு ஈஸ்வரன் நகர் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி கோயம்பேடு வரைக்கும் போகக்கூடிய பஸ் இது. இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு பஸ் தான் ஓடிட்டுருக்கு. ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு பஸ் ஸ்டாண்டில் எடுத்து திருநின்றவூர், பட்டாபிராம், ஆவடி, திருமுல்லைவாயில், அம்பத்தூர் ஓட்டி, அம்பத்தூர் எஸ்டேட், வாவின், திருமங்கலம் வழியாக உங்களுக்கு கோயம்பேடு ரீச் பண்ணுது இந்த பஸ்ஸு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு பஸ் தான், ஒரே ஒரு சிங்கிள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸு வேப்பம்பட்டில் காலையில் ஃபஸ்ட்டு டைமிங்குன்னு பார்த்திங்கன்னா 7:30, அதுக்கப்புறம் உங்களுக்கு 11:30, அதுக்கப்புறம் உங்களுக்கு 12:30க்கும் ஒரு பஸ் ஒன்று இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு தெரியல, இப்போ கிடையாது அந்த பஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2:30க்கு ஒரு பஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 5 மணி பஸ்ஸு, இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து 5:15 பஸ்ஸு இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டு 8:30 மணிக்கு இந்த பஸ் அவைலபிளாக இருக்கும். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா கோயம்பேடு டைமிங்கில் வந்து உங்களுக்கு காலையில் 9:30, அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3:30 அந்த டைமில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பஸ் அவ்வளோ கிடைக்காது வேப்பம்பட்டுக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் இந்த பஸ் இங்கே வந்ததில்ல, அங்கே அப்படியே கோயம்பேட்டில் இருக்காது. ஸோ இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா நிறைய பஸ்ஸு, அதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு 4 பஸ் எக்ஸ்ட்ராவாக 3 பஸ்ஸு 4 பஸ் எக்ஸ்ட்ரா விட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வேப்பம்பட்டை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. ஆயத்தூர், தொட்டிக்கலை, கிளாம்பாக்கம், அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்திங்கன்னா பெருமாள்பட்டு, ஸ்ரீராம் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த கிராமத்து மக்கள்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க இந்த பஸ்ஸை. இந்த பஸ்ஸை கொஞ்சம் நிறைய விட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி திருநின்றவூர், பட்டாபிராம் இந்த சைடு இருக்கிற மெயின் ஊர் மக்களுக்கு கோயம்பேடுக்கு பஸ்ஸு கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த பஸ் வந்து அதிகமாக விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி காலையில் 5 மணிக்கு இந்த ரூட்டில் ஒரு கோயம்பேட்டுக்கு இந்த ரூட்டில் ஒரு பஸ்ஸு விடணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு பஸ்ஸு 5 மணிக்கு விடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டைமிங்கே 7:30 மணி இருக்குது. அப்போ அதிகாலையில் வேலைக்கு போகிறவங்கலாம் இப்படி போவாங்க, திருமங்கலம், கோயம்பேடு போகிறவங்களாம். ஸோ அதனால் காலையில் ஒரு 5-5:30 மணி டைமில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு கோயம்பேடு பஸ்ஸு போட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் கேட்டுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.